ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சுவையான பட்டாணியும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு புலாவ் மாதிரி செய்யலாம். நல்லா சுவை அதிகமாக இருக்கும். இப்போ பட்டாணி சீசன் இல்லையா, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிருமிலாம் இருக்கும். எப்போவுமே காலிஃப்ளவர் சுடு தண்ணியும் கல் உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2 தண்ணி போட்டு கழுவணும். இதுக்கு அடுத்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுடலாம். இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், இப்போ நான் இது உப்பு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நல்லா அலசி 2 டைம் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள். நம்ம அப்படியே இதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த புலாவ் செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசியில் இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். பாருங்கள், நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இது எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு இலை, ஒரு நன்னாச்சி பூ தான் வச்சுருக்கேன். இது ஏலக்காய் சேர்க்கலாம். ஏலக்காய் காலிஃப்ளவர் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் ஏலக்காய் போடலை. பட்டை லவங்கம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணுறோம், இதில் போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தான், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ நம்ம கூடவே வாஷ் பண்ணி வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டு ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், இதை நம்ம சேர்த்து வதக்கிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அதே அளவு புதினா தழை. புதினா வேணும்னா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக, இல்லைனாலும் பரவாயில்ல, கொத்தமல்லி மட்டும் கூட போடலாம். நான் அது 2மே போட்டிருக்கேன். மசாலாவோட பட்டாணியும் காலிஃப்ளவரும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை இதில் போட்டுடலாம். இதை அப்படியே ஒரு பரட்டிட்டு நம்ம இது 2 டம்ளர் அரிசினா 1க்கு 1.5 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் மூணு டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே லேசாக கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, கொஞ்சம் ஊறுறதுக்கு சாப்பாட்டுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். இந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. இது போட்டால் கரெக்டாக இருக்கும்.
அப்போ நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்க நம்ம அதை அப்படியே மூடிடலாங்க. இப்போ நான் வெயிட் போடுறேன். ஒரு விசில் வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை 5 நிமிஷம் கழித்து இறக்கிட வேண்டியதான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ப்ரெஷர் போனோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சீரக சம்பா அரிசி கரெக்டான அளவு தண்ணி இருந்ததுன்னா இதுக்கு நல்லா பளபளன்னு தான் இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. தண்ணியும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, டைமிங்கும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும் நல்லா அருமையாக இந்த மாதிரி பாருங்கள். இது தண்ணியும் ஜாஸ்தி இல்லை, சாப்பாடும் நல்லா பளபளன்னு பாருங்கள். அடியில் கலர் மசாலா இருக்குது, அதனால் கிளறி விட்றேன். கொஞ்சம் கிளறி விட்டால் தான் உள்ளே இருக்க ஆயிலெலாம் மேலே கொஞ்சம் நல்லா சமமாக இருக்கும். சரிங்களா? அடி வரலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான காலிஃப்ளவர் பட்டாணி புலாவ் ரெடி. இது ஒரு பிளேட்டில் போடுவோம் பாருங்கள். ஒரு அரிசியும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சீரக சம்பாவில் செஞ்சாலே ஒரு வாசனை தான் அது. நல்லா வாசனை, வீடு பூரா வாசனையாக இருக்குது. சாம்பிள் சாப்பிட்டு பார்க்கலாம். அதிக சூடு, சூப்பராக இருக்குங்க. மசாலா சேர்ந்ததோட காலிஃப்ளவர் பட்டாணி போட்டதுனால பிரியாணி டேஸ்ட் வருது. இது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.